எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் குழி பணியாரம் தாங்க செஞ்சேன். அதுக்கு முந்திரி, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு போட்டு எண்ணெயில் தாளிச்சிக்க வேண்டியது தான் தோசை மாவு ஆனால் குழி பணியாரம் ஊற்றுறதுக்கு கொஞ்சம் கட்டியாக அரைச்சிக்கணும். உளுந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு அரைச்சிக்கணும். அந்த மாதிரி நான் எப்பயுமே தோசை மாவில் தான் ஊற்றுவேன். இதுக்குன்னு தனியாலாம் மாவுலாம் அரைக்க மாட்டேன். ஆனால் எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் செய்வேன். அப்போ செஞ்சாலும் இந்த மாதிரி தான் செய்வேன். இப்போ தான் கொஞ்சம் பிள்ளைங்க வந்து ஸ்கூலில் பசங்க எட்டுன்னு வரதை பார்த்துட்டு நல்லா இருக்குமா சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறதுனால காலை டிஃபனாக இன்றைக்கி செஞ்சேன். மாவை கரைச்சி வச்சுக்கின்னு அதுக்கப்புறமா இரும்பில் ஊற்றினா ரொம்ப நல்லதுங்க. தவாவை விட இதில் இரும்பு கல்லில் குழி பணியாரம் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, சூப்பராகவும் வருது. அதுக்கு எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றினா தான் ஆனால் அந்த இது கரெக்டாக வருது ஒட்டாமல். அதுக்கப்புறம் மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க குழி பணியாரம். உண்மையிலே நானே எதிர்பார்க்கவே இல்லை, நல்லாவே வந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அது ஒரு வாய் சாப்பிடும்போதும் ஒரு இதுலேயும் ஒரு முந்திரி இருந்துச்சு, அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. முந்திரி போட்டு குழி பணியாரம் தாளிங்க, சூப்பராக இருக்குது. அப்புறம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு கரெக்டாக ஒரு 3 நிமிஷம்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா திருப்பி போட்டேன். சூப்பராக வந்துச்சுங்க. காலையில் பையனுக்கு இது தான் காலை டிஃபனாக கொடுத்தேன். பாருங்கள், மூடிலாம் போடவே வேணாம், அப்படியே அழகாக வெந்துருச்சு. கத்தியால் அதுக்குன்னு ஒரு குச்சி மாதிரி யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க. நான் கத்தியால் தான் இது பண்ணேன். அதுக்கு ஸ்பூனே பெட்ரு, ஸ்பூனாலே அழகாக திருப்பி போடுற மாதிரி வந்துருச்சு. அதனால் ஒன்று மட்டும் கத்தியால் மாதிரி திருப்பிட்டு மீதி எல்லாத்தையுமே நான் அழகாக ஸ்பூனாலே டக்குன்னு திருப்பிட்டேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். சூப்பராக கரெக்டான கலராக நல்லா செவந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. உளுந்து மட்டும் கொஞ்சம் கூட போட்டு கட்டியாக அரைச்சிக்கங்க மாவை, அதுதான் இதில் முக்கியமே. உளுந்து கம்மியாக இருந்தால் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்ட் இல்லாமல் இருக்குது. நல்லா இது நல்லா மொறுன்னு உளுந்து வடை மாதிரியே இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் தேங்காய் பால் காரம் தான் வச்சுருக்கேன். காரம் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனத்துக்கும் அதுக்கும் கார சட்னி அரைச்சிக்கலாம், பொட்டுக்கடலை சட்னிலாம் அரைச்சிக்கலாம். இந்த ஆனமே செம்ம சூப்பராக இருந்துச்சு. அதனால் நான் ஆனமே தொட்டுக்காக வச்சுக்கினேன். டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆனத்துக்கும் இந்த குழி பணியாரத்துக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஈடு எடுத்துகிட்டு அடுத்த ஈடு ஊற்றுறதுக்காக அப்படியே துடைச்சிட்டு அடுத்த ஈடு ஊற்ற ஆரம்பித்தாச்சு. உங்களுக்கும் குழி பணியாரம் பிடிக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக வரும். சூப்பரான டேஸ்ட்டு. சட்னியை விட இந்த மாதிரி புளிப்பு இருக்கிற ஆனத்தை தொட்டு சாப்பிட்டா குழி பணியாரத்துக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டாட்டா பாய்.